ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரால் ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிட்டு நம்ம ஆயில் அதில் ஊற்றிக்கிடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி ஈஸியாகவும் இருக்குது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஆயிலை. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க ப்ரானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் குக் ஆகணும். அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயிலும் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகப்பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் மசாலா, சால்ட்டு இதெல்லாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு மட்டும்தான் செய்கிறதுனால ப்ரான் கொஞ்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகணும். அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன் நான். அதுக்கு மேலே கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆனியன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஆட் பண்ணலாம். நான் பச்சை மிளகா பிடிக்கிறதுனால பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரானும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே தோசைக்கல்லில் ஆயில் போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது நம்ம தோசைக்கல்லில் போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கிறது தான். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிட்டு இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரால் ஆம்லேட் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சைடிஷாகவும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் காய்ஸ்.